வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் வள்ளிக்கிழங்கு சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வள்ளிக்கிழங்கு சீசனில் இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம். வள்ளிக்கிழங்குல எப்போவுமே நிறைய மண் இருக்குங்க. நம்ம 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ கேஸில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது குக்கர்லேயும் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடுன்றதால இன்றைக்கி நான் பாத்திரத்திலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம 2ஆக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வேக விட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு சுயம்லாம் செஞ்சுருப்பீங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டால் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்த கிழங்கை நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மசிச்சு எடுத்த வள்ளிக்கிழங்கு 1 கப் இருக்குங்க. இப்போ ஒரு வாணலி வச்சுருக்கேன் கேஸில். இப்போ நம்ம மசித்த வள்ளிக்கிழங்கை வாணலியில் சேர்த்துடலாம். இப்போ வள்ளிக்கிழங்குலே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குதுன்றதுனால நம்ம 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி இப்போ வள்ளிக்கிழங்குல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேஸை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த வெல்லம் அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி நல்லா வள்ளிக்கிழங்கா கூட மெர்ஜ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நல்லா மசித்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இதுக்கு ஏலக்காயெலாம் தேவையில்லைங்க. வள்ளிக்கிழங்கோட அந்த ஒரு வாசனையே நமக்கு நல்லாயிருக்கும். வெல்லத்தோட வாசனையும் வள்ளிக்கிழங்கோட வாசனையுமே இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதில் தண்ணிலாம் விடக்கூடாதுங்க. அந்த வெல்லமே இலகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா நமக்கு அந்த பூரணம் செய்யக்கூடிய அளவுக்கு, உருண்டைகள் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த வந்துடும். அவ்வளோதாங்க. இதுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சுயம் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். நம்ம விஸ்கு வச்சு கூட நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி பூரணத்தை நான் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் நான் எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன். இப்போது நம்ம உருட்டி வச்ச பூரண உருண்டைங்களை இந்த மைதா மாவு மிக்சரில் நம்ம போட்டு இந்த மாதிரி எடுத்து ஆயிலில் விட்டுறலாம். ஆயில் நம்ம நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே சிம்மிலே வச்சு எடுக்கணும். இல்லைன்னா உருண்டையிலேருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ கையிலையோ எடுத்து நம்ம பொறுமையாக நல்லா அந்த மாவில் நல்லா மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இது பண்ணி எண்ணெயில் பொறுமையாக விட்டால் நமக்கு உதிராமல் உடையாமல் வரும்.
ஒரு பக்கம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம திருப்பக்கூடாதுங்க. நல்லா வெந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான வள்ளிக்கிழங்கு சுயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடாத ஒரே கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு தான். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.